நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் கூகுளில் பார்க்குறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க, அதை இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். மெயின் என்னன்னா உங்கள் வீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக இவங்கள்ட்ட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இல்லை, இதே ஒயிட்டில் வேணும், ஒயிட்டில் பண்ணிக்கலாம். ரெட்டு, ப்ளூ எல்லா கலருமே இருக்குது. மெயின் இங்கே என்னென்னா கஸ்டமைஸு சூப்பராக இருக்குது இதோட ஷீட்டு. அதாவது அது கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். 5 வருஷம் வாரண்டி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ் கண்டிப்பாக. ஓகே, ஸ்டோரேஜ் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக கடைகளுக்கு இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரீட்டைல் கொடுக்குறாங்க. சைட்லேயும் உங்களுக்கு இடம் இருக்கும், இங்கேயும் இடம் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு டோரு, இதில் கல்லாப்பட்டி மாதிரி உங்களுக்கு நகை வச்சுக்கலாம், பணம் என்னாச்சும் வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாகர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு பேக் நம்ம ஃபர்னிச்சர் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு செம்மையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. எல்லா ஃபர்னிச்சரோட ப்ரைஸுமே இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டெலிவரி இருக்குது, உங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர் ஷாப்பு தாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஈரோட்டில் தான் இருக்குது. ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மேனேஜர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. ஷாப்போட மேனேஜர் இருக்காங்க. வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்கள் பேர் ஜி? குமரன் ப்ரோ. குமரன். ஆமாம். இப்போ ஷாப்போட பேர், அட்ரஸ் ஒன்று சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தி போகிற ரோட்டில், ஓகே, சிஎன்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர். ஓகே, நாங்கள் நைட்டில் ஷூட் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியாது. போர்டை மட்டும் நான் காமிச்சிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் கொடுத்துருப்பேன். ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்கும். உங்களோட அட்ரஸ், நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஷாப்பில் இங்கே வச்சுருப்பாங்க. பின்னாடி குடோனில் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ குடோனுக்கு போயிடலாம். இங்கே என்னென்ன இருக்குது ப்ரோ, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ஸ்டாண்ட் மட்டும் வச்சிருக்கு. மற்றபடி ஐட்டம் எல்லாமே பின்னாடி இருக்குது. சோஃபா, உட்டன் டைனிங் டேபிள் எல்லாமே பின்னாடி குடோனில் இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி இந்த பூஜா ஸ்டாண்டில் என்ன ரேட் வரும் ப்ரோ? பூஜா ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் இருக்குது ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 அடி ப்ரோ. இதான் பேசிக். 2 அடியிலிருந்து இருக்கு. இது வந்து 3 அடி. 3 சைஸ்லேருந்து இருக்காங்க. ஓகே ஓகே. என்ன ரேட் வருது ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருது ப்ரோ. 5000 வரும். ஸ்டார்டிங் ரேட்னா? ஸ்டார்டிங் ரேட்னா ஒரு 3500 4000 அந்த சம்திங்லேருந்து இருக்குது. அந்த ரேட்லேருந்து இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த டிசைன் கூட நல்லா இருக்குது. இது என்ன ரேட் வருது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7800 வருது. 7800. ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என்னை விட கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. இது வந்து கலசம் டைப்பில் வரும் ப்ரோ உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மகாராஜான்னு சொல்லுவாங்க அந்த டைப் வரும். இது வந்து ஆர்ச் டைப், ஒரு கோயில் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. நல்லா லுக்காக இருக்கும். ரெண்டு வேரியேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக வுட்லேயே வரும். இது கிளாஸ் டைப் வரும் உங்களுக்கு. ஓகே, கிளாஸ் வச்ச மாதிரி. அந்த இதில் வந்து நம்ம எந்த சாமி போட்டோம்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வச்சுருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு வச்சிங்கன்னா என்ன ரேட்லேருந்து இருக்கும் ப்ரோ? ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து 3000லேருந்து இருக்குது ப்ரோ. நம்ம ஸ்டார்டிங் மாடல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வரும். டிஃப்ரென்ஸ் வரும். இந்த மாடல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 வரும் நம்மளுக்கு. அதில் இருக்க எல்லா டிசைனுமே 3000 அந்த மாதிரி நார்மலாக சிங்கிள் மிரர் வச்சு ஒரு ட்ராயர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அது வந்து எல்லாமே 3000 தான். ஸோ அதுக்கு அடுத்த ரேட்டுனா? அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் மாதிரி. ஓகே, இது கீ வந்து கீ கொடுத்துட்றீங்க. ஆமாம், 2 கீ கொடுத்துட்றீங்க ப்ரோ நம்மளுக்கு. இது கீழே கபோர்ட் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கபோர்ட் வந்துடும், ஒரு ட்ராயர் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, சேர் கொடுப்பீங்களா அதுக்கு? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சேரில் வந்துடும். சேர் வரும். அந்த 3000 மட்டும் உங்களுக்கு சேர் வராது. ஓகே, அதுக்கு மேலே இருக்கிற மாடல்ஸ்க்கு எல்லாமே கம்பல்சரி சேர் வந்துடும். என்ன ரேட் சொன்னீங்க ப்ரோ? இது வந்து 8000 வருது ப்ரோ நம்மளுக்கு. 8 ரூபா வருது. ஸோ 3000க்கு அடுத்த ரேட்டு 8 ரூபா தான் வருது. ஆமாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பெருசாக வேணும்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 ரூபா இதெல்லாமே அந்த 8 ரூபா ரேஞ்சுங்களா? இல்லை ப்ரோ, இது வந்து 8 ரூபா நம்மளுக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000 ரூபா 6500 சம்திங் வரும் ப்ரோ நம்மளுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபால இருக்கு. அப்போ ஆமாம் இருக்கு ப்ரோ. ஓகே, அதான் உங்களுக்கு மாடல்ஸ் இந்த மாதிரி ரேட் வரும். ஓகே, இப்போ 3 ரூபாய்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 6 ரூபா வருது. இல்லை எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு 4 ரூபா 5 ரூபாவில் வேணுனாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த மாடல் மட்டும் இல்லை, இது வந்து கொஞ்சம் தான், இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம நிறைய மாடல்ஸ் ரேட் வரும் ப்ரோ. ஓகே, ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் கூகுளில் பார்க்குறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க, அதை இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். மெயின் என்னன்னா உங்கள் வீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக இவங்கள்ட்ட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இல்லை, இதே ஒயிட்டில் வேணும், ஒயிட்டில் பண்ணிக்கலாம். ரெட்டு, ப்ளூ எல்லா கலருமே இருக்குது. மெயின் இங்கே என்னென்னா கஸ்டமைஸு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஹோல்சேல் கடைக்கே இவங்க தான் அமுச்சு விட்றாங்க. ஸோ ஹோல்சேல் கடையிலேருந்து ரீட்டைல் கடையில் போய் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வாங்குவீங்க. நம்ம மெயினான ஹெட்டில் தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். ரேட்டெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக கிடைக்கும். இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குடோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. குடோனுக்கு போகலாம் வாங்க. ஓகே, குடோனுக்குள்ளே வந்தாச்சு. குடோனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா
ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ கட்டில், சோபா, ஸோ இது இல்லாமல் பீரோஸ்லாம் வச்சுருக்காங்க. வுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் ரெண்டுமே வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸும் நம்ம பண்ணிக்கலாம்ல ப்ரோ? பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேட்டில் இருந்து? டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா சம்திங்லேருந்து இருக்குது உங்களுக்கு. அது மாடல்ஸ் அந்த மாதிரி ரேட் வரும் உங்களுக்கு. ஸோ டேபிள்ஸோட சேர்த்து? ஆமாங்க, சேரோட சேர்த்து. ஸோ இதோட சேர் தான் அங்கே வச்சுருக்கீங்களா மேலே? ஓகே, எத்தனை சேர் வரும் ப்ரோ? இது வந்து 4 சேர் வரும். 4 சேர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இது வந்து நம்மளுக்கு 7 ரூபா வருது ப்ரோ. ஓகே, 7 ரூபா. ஸோ இப்போ இதை விட எனக்கு பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மாடல்ஸும் நிறையா வரும் உங்களுக்கு. பார்த்து இது வந்து நார்மல் மாடல், இது வந்து மகாராஜா இருக்குது, குச்சி மாடல் இருக்குது, எஸ் பெண்ட், இந்த மாதிரி மாடல்ஸ் நிறையா இருக்குது. நிறைய மாடல் இருக்குது. மாடல்ஸ் இந்த மாதிரி ரேட் நான் எந்த மாடல் சொன்னால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன மெட்டீரியல் ப்ரோ? கிளாஸ் டைப் தான் ப்ரோ எல்லாமே. ஓகே, இது வந்து கிளாஸ் டைப். ஓகே, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 வரும். 10 வரும். இதுக்கும் சேர் இருக்குது. ஆமாம், இதுக்கு ஸோ இதோட சேர் தானுங்களா? ஸோ மேலே சேர் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 சேர் வந்துடும். ஸோ இங்கே ஒன்று கூட இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எப்படி, எந்த மாதிரி? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 13 ரூபா வரும் ப்ரோ. ஓகே, கார்னர் சீட் வரும் உங்களுக்கு. 4 சீட் வந்துடும் இதுலேயே உங்களுக்கு. ஓ, இதோட சீட் நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், வெளியே எடுத்து காமிக்கிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது இதோட சீட்டு. அதாவது அது கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒய்லெட்னா இங்கே ஒய்லெட்டு, பிளாக்னா பிளாக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் பிளாக்கு, ரெட் அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி மிக்சிங்கான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம சொல்கிற கலரும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு மேட்சிங் கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு புது வீடு கட்டினாலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லக்ஸூரியான பொருள் வச்சா அந்த இடம் லுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இது வந்து பால்கனிலையோ இல்லை கிச்சன் டைனிங் ஹால்லையோ நம்ம போட்டால் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. என்ன காஸ்ட் சொன்னீங்க? இது வந்து 13 ரூபா வருது. 13 ரூபா வரும். ஸோ இப்போ நம்ம டெலிவரி போடும்போது இதெல்லாம் சேஃபாக போகலாம்? கண்டிப்பாக, அதெல்லாம் ஃபுல் பேக்கிங் பண்ணிடுவோம். பக்கா பேக்கிங் பண்ணி தான் கொடுப்பீங்க. டெலிவரியே கொடுப்போம். ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேரேஜ் சீசனால கண்டிப்பாக அந்த கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீரி வரிசையாக கொடுப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கட்டில் வச்சிருக்காங்க பாருங்க. கட்டில் பெட்டோட வந்துருதா எப்படி ப்ரோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டு தனியாக எடுத்துக்கலாம், நம்ம கட்டில் தனியாக எடுத்துக்கலாம், இல்லை காம்போவாக வேணுனாலும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, ஓகே. இப்போ கட்டில் ரேட்னா என்ன ரேட்ல இருந்து? கட்டில்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 காரைகள் வரும் உங்களுக்கு. ஓகே, 4 காரைகள், 5 காரைகள், 6 காரைகள், கிங் சைஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. இது வந்து 5 காரைகள். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வருது ப்ரோ. 15 ரூபா. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட்னு வச்சிங்கன்னா 15 ரூபா தானே? இல்லை ப்ரோ, அதான் சொன்னோம். இது வந்து 5 காரைகள், இதில் 4 காரைகள் இருக்கு, இன்னும் 3 காரைகள், டபுள் கார். ஸ்டார்டிங் ரேட் என்ன? ஸ்டார்டிங் ரேட்னா உங்களுக்கு வந்து ஒரு 13, 14, 12 ரூபா அந்த சம்திங்ல 12 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்குள்ள இருக்குது. ஸோ அதாவது நம்ம கேட்குற பொறுத்து இருக்குது. இந்த அளவுக்கு சின்ன சைஸ் போறோமோ அந்த அளவுக்கு ரேட் உங்களுக்கு கம்மியா போகும். இந்த மாதிரி சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்தலாம். ஓகே, எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கா? இந்த மாதிரி கண்டிப்பா அந்த மாவு மாதிரி கொட்டுறது பழகி போறது பிரச்சனை இல்ல. இதுக்குள்ள கம்பல்சரி பார்த்தா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் ப்ரோ. 5 வருஷம் வாரண்டி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரீப்ளேஸ் கண்டிப்பா கண்டிப்பா செம 5 வருஷம் வாரண்டி இருக்கா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு மாடல் வச்சிருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய வச்சிருக்காங்க. என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த கீழே வந்து ட்ராயர் டைப்லாம் வரும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது வந்து ஸ்டோரேஜ் டைப் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு நார்மல் தான். ஸ்டோரேஜ்னா உங்களுக்கு அங்கே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஸ்டோரேஜ் இங்கே வச்சிருக்கீங்க. இப்போ எல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு, எல்லாமே ஓரளவுக்கு கிளம்பிடுச்சு போ. ஓகே, ஓகே. இப்போ ஸ்டோரேஜ்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கும்? ஸ்டார்டிங்னா அதுவும் வந்து சைஸ் வேரியேஷன் தான் வரும் உங்களுக்கு. சைஸ் வேரியேஷன்ல இருந்து வரும். இது ஸ்டார்டிங் ரேட் சொல்லுங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு 16, 17 அந்த சம்திங்ல இருந்து வரும். இது வித்தவுட் ஸ்டோரேஜ் இந்த மாடல். இது வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பக்கம் ஸ்டோரேஜ் வந்துரும். சைடுல வந்து 2 டிராயர் வந்துரும் ப்ரோ. ஓகே, ஓகே. ரெண்டு சைடுனா சைடுல வரும். சைடில் வரும். சைடில் வரும் உங்களுக்கு. இது வந்து வித்தவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து பெட்டோட வருமா இல்லை நீங்கள்? இது தனியாக தான். பெட் வேணா தனியாக வாங்கிக்கலாம் ப்ரோ நம்ம. ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட் எடுக்கும்போது 2 பிளவும் கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, சூப்பர். ஸோ இது இல்லாமல் வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மாடல் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் மாடல் தான் சொன்ன மாதிரி. ஸ்டோரேஜ் கீழே இங்கே பெட்டு கீழே வந்துடும். இங்கே வந்து அங்கே ஒன்று வந்துடும். ஓகே, ஸ்டோரேஜ் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. உள்ள ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் ட்ராயர் வந்துடும். நீங்கள் வந்து இடத்த வந்து ஸ்பேஸை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். நிறைய கச்சமச்சான வெளியே துணியெல்லாம் போட்டு வைக்காமல் போட்டு வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண அந்த பட்டு ட்ரெஸ்ஸு, இந்த சாரீஸு, கோட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோபா செட்டு எல்லாமே செட்டாக தான் வந்துடும் ப்ரோ. நமக்கு தனியெல்லாம் வராது. 3 சீட் இருக்கு, 5 சீட் செட்டாகவும் இருக்குது. அது மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோ. நமக்கு 5 சீட்னா அப்படி எல் ஷேப்பில் வந்துருமா? இல்லை ப்ரோ, 5 எல் ஷேப்னா வந்து உங்களுக்கு கார்னர் சோஃபா மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல் ஷேப். இது வந்து உங்களுக்கு 5 சீட்னா 3+2 இந்த மாதிரி 3 சீட் வித் சிங்கிள் 2 சீட் வந்துரும். 5 சீட் வந்துரும். இப்போ இந்த மாதிரி இதுனா என்ன ரேட்ல இருந்துருக்கு ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நமக்கு 3 சீட் அப்படின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா அந்த சம்திங்லேருந்து இருக்கு. இது அப்படின்னா ஒரு 10, 12 அந்த சம்திங்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் இருக்கு ப்ரோ. நீங்கள் அந்த 6 ரூபா 7 ரூபா சொன்னது ஸ்டீல் இல்லை ப்ரோ, நமக்கு வுட்டன்லேயே இருக்குது. வுட்லேயே இருக்கா ப்ரோ? ஓகே, ஓகே. ஸோ அங்கே லாஸ்ட்டில் வச்சிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ப்ரோ. 7,000 ஸ்டீல் தான் உங்களுக்கு. 3+2 தான். ஓகே, அது ஸ்டீல் வந்து 7 ரூபா சொல்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து வுட்லேயும் 7 ரூபாய் கிடைக்கும் எனக்கு.
வுட் இல்லைங்களா எடுத்துக்கலாம் ப்ரோ. அதான் உங்களுக்கு வுட்னா உங்களுக்கு 6000 இருக்கு ப்ரோ. 6000 இருக்கு. பரவாயில்ல, எனக்கு இந்த வுட்டு தான் கூட வரும், இவங்க வுட்டு கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மேலே கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், எல்லா கலரும் பண்ணிக்கலாங்க. பாருங்க இதெல்லாம் ப்ளூ அண்ட் ஒயிட்லாம் செமையாக இருக்குது கலர் காம்பினேஷனு. இதில் என்ன ரேட் வருது ப்ரோ? ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18000 வருது ப்ரோ. 18 ரூபா வருது. ஆமாங்க. ஸோ கலர் நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து எதாவது பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, அதே கலரில் எனக்கு வேணும், ஒரு காம்பினேஷனாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இவங்ககிட்ட சொல்லலாம், செம்மையாக பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. பாருங்க வாவ், மேலே எழுதா என் கை அச்சு விழுதா, திரும்ப கீழே எழுதா அப்படியே நார்மலாகிடுது பாருங்களேன். செமையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள் கீழே அப்படியே நார்மலாகிதா. இப்போ பாருங்கள் என் பேர் கூட எழுதிக்கலாம். நல்லா இருக்குது. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது இது. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் உட்காந்து நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, பார்க்கும்போதே நல்லா லுக்காக இருந்துச்சு. என்ன ரேட் வருது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே காஸ்ட் தான் ப்ரோ, 18 தான் ப்ரோ. இது 18 ரூபா தான், 3+2 தான். ஓகே ஓகே. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கவர் எல்லாம் நீங்கள் போட்டு தருவீங்களா? கவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கவர் இது வராது ப்ரோ. நம்மளுக்கு வேணும்னா வந்துட்டு அட்டாச்சு நம்மளுக்கு தச்சு போட்டுக்கிற மாதிரி தான் போட்டுக்கலாம். நம்ம வந்து நம்ம டெலிவரி கொடுக்க ஹெவியாக வேணும் எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் லெதரா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் மாடல் ப்ரோ. இது எல்லாமே ஓகே ரெக்ஸின் மாடலு. வந்து ரெக்ரான் செஞ்சு வச்சு எல்லாமே உங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேட்டரில் தான் நான் பார்த்துருக்கேன். தேட்டரில் பெரிய பெரிய லக்ஸூரியா மால் நல்லா இருக்கு. நல்லா சாஞ்சு அப்படியே தூங்கிடலாம் அவளை. இதில் என்ன கஷ்டம்? கலர் வேரியேஷன் வரும், பிளாக் வித் ப்ரௌனு இந்த மாதிரி கலர் வேரியேஷன் வரும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு, லக்ஸூரி மாடலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலு இல்லை ஏதாவது டைலரிங் ஷாப் இந்த மாதிரி என்ன போய் உட்காந்துப்பாங்க, நல்லா வந்து உட்காரும்போது நல்லா இருக்கும். ஸோ சொல்லுங்க ப்ரோ, இது என்ன ரேட் வரும்? ப்ரோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 ப்ரோ. 23 ரூபா நான் உட்காந்துருக்குது. ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து காம்போ செட்டு வருமா? ஆமாம் ப்ரோ. இது 3+2 தான் உங்களுக்கு. 3+2 5 தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா மற்ற 5 பேர் உட்கார மாதிரி தான் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம ஆஃபரில் கொடுக்கலாம், ரொம்ப லோயஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ நார்மலாக இப்போ இது வெளியில் வாங்கினா என்ன ரேட் வரும்? ப்ரோ கம்பல்சரி 30-35 சம்திங் வந்துடும் ப்ரோ. கம்பல்சரி 30-35 ரூபா கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கேரண்டி, சேலஞ்ச் ப்ரைஸ். கண்டிப்பாக ப்ரோ, சேலஞ்ச் ப்ரைஸ் நீங்கள் எங்கேயும் வாங்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கேரண்டியோட சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்கிற டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாள் எனக்கு கிடைக்கும் ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கடையில் இருக்கிற மாடல்ஸ் தவிர கஸ்டமர் சைஸ் பார்த்தா இப்போ ஏதாவது நம்ம ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாடல் பண்ணி கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அங்கேயும் பார்க்கணும். இப்போ கஸ்டமர் கொடுக்குற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நம்ம தனியாக பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம், கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ ஆக்சுவலாக அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இவங்க வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக கடைங்களுக்கு இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரீட்டைல் கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற டிசைன்ஸை பக்காவாக ரெடி ஆகிடும். மிஞ்சி போனால் ஒரு வாரம் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பீரோஸ்லாம் வச்சுருக்காங்க. பீரோஸ் நம்ம பார்க்கல பாருங்கள். இங்கே ஸ்டீல் பீரோ வச்சுருக்காங்க, உடனில் வச்சுருக்காங்க. இங்கே செம்மையாக இருக்குல்ல? ஸோ கலர்ஸ் கூட நல்லா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். அங்கே ஓப்பன் பண்ணுங்க. மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ட்ரா வந்துடும் உங்களுக்கு. வெளியே 2 ட்ரா வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா கிளாத் வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ப்ளைட் கலர் ஒரு லாக் மாதிரி வந்துடும். அது எக்ஸ்ட்ரா அங்கே ஒரு கிளாத் வருது, மிரர் வச்சு வந்துடும் உங்களுக்கு. ஓகே சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இதில் இல்லாத கலர் அவ்வளோதான 3 கலர் ப்ரோ. இப்போ கலர் நம்ம நிறைய இருக்குது. பட் இப்போ வந்து அதான் சொல்கிறேன், நம்ம ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இந்த மாடல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்குது. இப்போ கல்யாண சீசனில் அதனால சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். உடன் வச்சுட்டிங்கன்னா என்ன ரேட்லேருந்து இருக்கும் ப்ரோ? உடனா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து 9000 இருக்குது ப்ரோ. 9 ரூபாலேருந்து இருக்கு. ஆமாம் ப்ரோ. நம்ம இந்த ஸ்டீலுக்கு வந்து ரேட் சொல்லவே இல்லை. இது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்னா வந்து நம்மளுக்கு ஒரு 8 ரூபா 9 ரூபா அந்த சம்திங்ல தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் கணக்கு தான். ஓகேங்களா? வெயிட் கணக்குனா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 40 கிலோ 45 கிலோ அது கீழே போட்டா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து கொஞ்சம் லேசா இருக்கும். தொட்டாவே உங்களுக்கு வதங்குற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது டமக்கு டமக்குன்னு சவுண்ட் 45 கிலோக்கு மேல போட்டா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8500 சம்திங் வரும். ஓகே 8500 இது ஸ்டார்டிங்ல வரும். மிரர் வச்சு. ஆமாங்க. 45 கிலோ 55 கிலோ அந்த மாதிரி வெயிட் கணக்கு நம்ம ஒரு 120 110 கிலோ வரைக்கும். இது உடன்ல நம்ம பாக்குறோம்னா ஸ்டார்டிங் 9000 இருந்து இருக்கு ப்ரோ. 9000 இருந்து இருக்கு. இப்போ இதுல மிரர் எது வைக்கணும் வச்சிருவீங்களா? இதுல வேணா வெச்சுக்கலாம் ப்ரோ. எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஆமா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். உடன்ல பாத்தீங்கன்னா டபுள் டோர் பாத்துறப்போம். இங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் டோர், அதாவது 3 டோர் இருக்கு. சோ 3மே ஓபன் பண்ணிக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. 3 டோரும் ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க நீங்க ஹெவியா வச்சுக்கலாம். பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய கிளாத் இங்க வச்சுக்கலாம். ஸோ சைட்லயும் உங்களுக்கு இடம் இருக்கும், இங்கேயும் இடம் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு டோரு, இதில் கல்லாப்பட்டி மாதிரி உங்களுக்கு நகை வச்சுக்கலாம், பணம் என்ன வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 13 ரூபா சொல்கிறீங்க, இது 14 ரூபா சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும்? இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் உண்டான அந்த குவாலிட்டி தான் ப்ரோ எல்லாமே நம்மளுக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது இது வந்து பிரைட்டாக இருக்குது, ஷீட் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு கிளாத் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வருது. 1000 rupees மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஷாப்பில். எல்லாமே இருக்குது. ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்பிளேல கூட செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கே வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டெலிவரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ்வாகர். பாய்.